கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களிலே, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேற ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறே ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இன்னைக்கு இரவு செய்தி என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியாய் இருக்கணுமா? ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சி இருக்கணும். இதை நம்ம எல்லாருமே கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நானாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் முதல்ல மகிழ்ச்சி இருக்கா, இதை நான் முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். 24 மணி நேரத்தில் நான் எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? ரெண்டாவது, நன்மை செய்வதுமே அல்லாமல் வேற ஒரு மனுஷனுக்கு வேறே நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். வேறே ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும். ரெண்டாவது, உயிரோடு நாளெல்லாம் நன்மை செய்யணும். அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது ஒன்றுக்கு, மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். இந்த பூமியில் நமக்கு என்ன வேலை, என்ன செய்யணும், 3 பாயிண்டில் நம்ம அழகாக அடைக்கிடலாம். நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், இது ஒன்று. ரெண்டாவது நன்மை செய்யணும், ரெண்டாவது. மூணாவது மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த 3 பாயிண்ட் தான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இந்த 3 காரியத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு மறுபடியும் கொஞ்சம் ஆழமாக தியானிப்போம். நல்லாயிருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதும், ஒரு வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி எப்போ வரும்? கசப்பு இல்லாமல் இருக்கணும், அன்பு கூறணும், இதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, இப்போ செல்ஃபோன் உலகமாக இருக்குது. ரெண்டாவது, எப்படினாலும் வாழலாம். இன்டர்நெட்டில் பல மணி நேரம் உட்காந்துருக்குறாங்க. வேறு வேறு வெப்சைட் இருக்குது, வேறு வேறு ஃப்ரெண்டு, வேறு வேறு நபர், வேறு வேறு பழக்க வழக்கங்கள், வேறு வேறு அப்படியே வேறு வேறு போயிட்டே இருக்குது. ஒரு கட்டுப்பாடு, ஒரு கரெக்டு, இது தப்பு, இது எக்ஸ்ட்ரா, இது ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எப்படினாலும் வாழலாம் அப்படின்ட்டு இந்த கடைசி காலத்தில் சில காரியங்கள் இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, வீட்டில் அம்மா அப்பா அப்படின்னா அந்த அம்மா அப்பாவுக்குள்ளே என்னைக்கு ஒரு 100க்கு 100 உண்மையாக இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இப்போ நான் வியாபாரம் பார்க்கும்போது மனைவிக்கு தெரியாமல் லட்சமாக கடன் வாங்கிட்டே இருந்தேன். கடன் அடைக்க முடியல. அப்புறம் நகையை வாங்கிட்டு போய் பேங்கில் வச்சேன். வீடு கட்டினேன், வீட்டுக்கு லோன் போட்டேன், பிஸ்னஸ் லோன் போட்டேன், பர்சனல் லோன் போட்டேன், ஃபைனான்ஸில் வாங்கினேன். இது எல்லாமே தனித்தனி கடன். இதை லாஸ்ட்டு கூட்டி பார்க்கும்போது அப்புறம் சொந்தக்காரங்கிட்ட வாங்கினேன். இது எல்லாம் மொத்தமாக சேரும்போது ஒரு 50-55 லட்ச ரூபா வந்துட்டு. அப்புறம் பிஸ்னஸ் கடன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி இல்லை. ஏன் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். நான் எப்படி கர்த்தரை விட்டு தள்ளி போனேன் அப்படின்னா, நான் பைபிள் வாசித்திருந்தால் வீட்டில் மனைவிட்ட நான் உண்மையாக பேசியிருப்பேன். நான் பைபிள் வாசித்து அந்த வசனத்தின்படி நான் வாழ ஆரம்பிக்கும்போது தேவையில்லாத கடன் நான் போய் சிக்கியிருக்க மாட்டேன்.
நான் பைபிள் வாசித்து எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன்னா நான் பெரிய பிரச்சனையில் போய் நான் மாட்டிக்கிட மாட்டேன். நான் பைபிள் வாசித்து சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சு, நன்மை செஞ்சாச்சு, போதும், இன்னைக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி பேசாமல் வீட்டில் இருந்திருந்தேன்னா பெரிய சிக்கலில் போய் மாட்ட மாட்டேன். இதை ஏன் நான் நைட்டு ஏன் இப்படியே உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, சில வீட்டில் குடும்ப தலைவர் மனைவி தெரியாமல் ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்க, வெளியே தெரியாது. தகப்பனார் வெளியே தெரியாமல் செஞ்சிட்ருப்பாங்க. அப்படி சில குடும்பத்தில் கேட்கும்போது அவங்களுக்கு இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க. வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்கள்லாம் அம்மா அப்பாட்ட ரொம்ப குறைய பேசுகிறாங்க. ஃப்ரெண்டுகிட்ட இன்னும் மற்ற நபர்கிட்ட அதிகமாக பேசுகிறாங்க. ஆனால் அம்மா அப்பாட்ட பார்த்தா எரிச்சலோட வைமா, சரிம்மா, வேறம்மா அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அம்மா அப்பாட்ட பாசமாக உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு விளாண்டுக்கிட்டு அவங்க லைஃப் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. அம்மா அப்பா விட்டுட்டு வேற எங்கேயோ போய் அடுத்த காரியத்தில் போய் பழகும்போது அவங்களோட வாழ்க்கையிலே சில நேரத்தில் கண்ணீர் உள்ள வந்துடுது. அப்போ இந்த மகிழ்ச்சி ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தந்திரம் இருந்துச்சு. ஒரு பொய்யான வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறாங்க. அவங்க விரும்புகிற காரியத்தை செய்கிறாங்க. அவங்க தனக்காக மட்டும்தான் வாழ்றாங்க அப்படின்னா அங்க மகிழ்ச்சி இருக்காது. மகிழ்ச்சி இருக்காது. புரியலன்னா மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி போய் கேளுங்க. இப்போ நிறைய வீட்டில் ஏன் மகிழ்ச்சி இல்லை, நைட்டு படுத்தா ஏன் கண்ணீர், நைட்டு படுத்தா ஏன் தூக்கம் வரல, நைட்டு படுத்தா என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஒரு லைனில் போயிட்டு இருப்பாங்க. அவங்க செய்கிறதான் கரெக்ட் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது போல இருக்கும். யார்கிட்டயோ பேசி நல்ல சந்தோஷமாக சிரித்து வாழ்ந்த மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையாக மாறிடும். ஏமாத்திட்டானே, என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க. அதுக்கு பின்னாடி என்ன காரணம், ஏன் வேதனை வருது, ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியல அப்படின்னா, அவங்க பழகின நபரோ இல்லை பழகின குடும்பமோ இல்லை ஒரு பக்கத்து வீடோ இல்லை தேவையில்லாத ஒரு சொந்தக்காரங்களோ இல்லை வீட்டில் உள்ள யாரோ ஒரு நபர் தேவையில்லாத ஒரு நபரோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அங்க மகிழ்ச்சி இருக்காது. அப்ப நைட் நேரத்தில் இந்த செய்தி யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னா, நம்ம சரியா இருந்தா மட்டும்தான் மகிழ்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கும். அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த வண்டி ஓட்டும்போது கண்டமணிக்கு ஓட்டுறான் அப்படிம்பாங்க. ஏன்னா ரொம்ப ரஃபா ஓட்டுறான் அப்படிம்பாங்க. ரொம்ப ஸ்பீடா போறான், கண்டமணிக்கு ஓட்டுறான் அப்படிம்பாங்க. நான் சொல்ல திருநெல்வேலி லாங்குவேஜ்ல. அதே போல ஒரு குடும்பம், ஒரு தனி நபர் இஷ்டம் போல டஃப்பா இருந்தாங்க அப்படின்னா, தப்பா வாழ்ந்தாங்க அப்படின்னா அங்கே மகிழ்ச்சிலாம் இருக்காது. ஐயா மகிழ்ச்சி எங்க ஐயா கிடைக்கும் அப்படின்னா, வேதத்தை இரவு போலும் தியானிக்கிறவங்களும் மகிழ்ச்சி இருக்கு, தேவனோட சமூகத்தில் இருந்தால் மகிழ்ச்சி இருக்கு, பைபிள் பிரகாரம் வாழ்ந்தால் மகிழ்ச்சி இருக்கு. மகிழ்ச்சிக்கு பைபிளில் நிறைய வசனம் இருக்கு. நம்ம ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டாபிக் தானே. நைட் நேரத்தில் படுத்து தூங்க போறீங்க, ஏதாவது பொய் பேசியிருக்கிறோமா, இல்லை சிந்தனைக்குள்ள ஏதாவது தீமையான காரியம் இருக்கா, இல்லை கண்ணில் ஏதாவது ஒரு கேடான காரியம் இருக்கா, இல்லை பேசுகிற வார்த்தையில் ஏதாவது ஒரு அசுத்தமான ஒரு வார்த்தை இருக்கா, இருதயத்துக்குள்ளே நினைவில் கொண்டு போய் ஏதாவது குப்பையை கொண்டு வச்சிருக்கிறோமா, இருதயத்துக்குள்ளே ஒரு அசுத்தத்துக்கு, ஒரு அருவருப்புக்கு, ஒரு தீட்டான காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டோமா, இதெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல்ல நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஸ்டேஜில் வளர முடியும். ஒரு திருப்தி இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேற ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பிறந்த ஒரு நபர் அவங்க நன்மை செய்யணும். நன்மை செய்கிறது தான் தேவ திட்டம். நன்மை செஞ்சா தேவனுடைய பிள்ளை. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செஞ்சா நித்திய ஜீவன். நன்மை தான் செய்யணும்.
இதை நான் செய்யாமல் இருக்கேன்னா அங்கே மகிழ்ச்சி இருக்காது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஒரு வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சிலாம் இருக்காது, சந்தோஷம்லாம் இருக்காது, சமாதானம்லாம் இருக்காது. அங்கே கேடான காரியம் தான் இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய வீட்டில் நன்மை செய்யலாம் பிடிக்கல. ஒரு உண்மையிலேயே வீட்டில் ஒரு மாமியாரை கவனிக்க சில வீட்டில் பிடிக்கல. மருமகள்கிட்ட அன்பு கூற சில குடும்பத்தில் பிடிக்கல. தனக்காக மட்டும்தான் வாழ்றாங்க. புருஷனே பேச மாட்டுக்காங்க, மனைவிட்டே பேச மாட்டுக்காங்க. நன்மை செய்யணுமாப்பா, வீட்டில் அன்பு கூறணும்ல. வயசான பாட்டி இருப்பாங்க, அன்பு கூறணும்ல. வயசான அம்மா அப்பா இருப்பாங்க, அன்பு கூறணும்ல. அன்பு கூறாம எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆபத்து இருக்கு. இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு தொடர்வான். நன்மை செய்யலை அப்படின்னா பிசாசு தொடர்வான்னு சொல்லி போட்டிருக்கு. ஓசியா 8:3 இருக்கு. அதனால பைபிள் வசனம்லாம் ஹெவி கண்டென்ட் இருக்கு. நம்ம அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி லைட்டா பேசுறோம், அவ்வளவுதான். நன்மை செஞ்சா நித்திய ஜீவனுக்குள்ள பேரலாம். நன்மை செய்ய மாட்டேன்னு சொல்லி சில குடும்பத்தில் அடம் பிடிப்பாங்க, சத்துரு தொடருவான். ஓசியா 8:3 வாசித்து கண்டுபிடிச்சுக்கோங்க. அதே நேரத்தில் நன்மை செய்யலை அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள சத்துரு தொடரும் போது அங்கே மகிழ்ச்சி இருக்காது. அதுக்காக தான் அர்த்தம். 3வது, புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். இந்த தேவனுடைய அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, உண்மையாக வாழும்போது, நன்மை செய்யும்போது, குடும்பத்துக்குள்ள எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவன் இந்த கிஃப்ட்லாம் கொடுத்துருவாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு தந்திரம், மனைவிக்கு தெரியாமல் ஒரு தந்திரம், புருஷனுக்கு தெரியாமல் ஒரு தந்திரம், வேலை செய்கிற இடத்துல அங்கே ஒரு தந்திரம், கம்பெனியில் வேலை பார்த்தா அங்கே ஒரு தந்திரம், ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே ஒரு தந்திரம். தந்திரம் எங்கெல்லாம் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையிலே சர்ப்பம் இருக்கும். சர்ப்பம் இருக்கு அப்படின்னாலே நைட்டு தூங்குனா படுத்தா விபச்சார ஆவி வந்து நிற்கும். வலு சர்ப்பத்தை பார்ப்பாங்க, நாயை பார்ப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பகுதியில் உண்மை இல்லைன்னு அர்த்தம். புசித்து குடித்து, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது புசித்து குடித்து நன்மை செஞ்சு மகிழ்ச்சியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தேவனோட அனுகிரகமா. நம்ம பலனை நம்ம அனுபவிக்கணும். இப்போ நான் இருக்கேன், ஒரு நல்ல சாப்பிடணும் அப்படின்னா அது தேவன் போட்ட எனக்கு கிருபைன்னு சொல்லிடுவேன். சில வீட்டில் எனக்கு ஜெபக்குறிப்பு வரும், சுகர் அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க, டாக்டர் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்க சொன்ன நேரத்துக்குள்ளே மாத்திரை போட்டணும், ப்ரெஷர் குறைய இருக்குது கூட இருக்குது, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும், மாத்திரை போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பம் வியாதி இல்லாம உயிரோடு இருக்கும்போது நல்ல சாப்பிட்டு உண்மையா வாழ்ந்து மனைவி பிள்ளைகிட்ட பேசி கொஞ்சமா உழைச்சி, இன்னைக்கு அப்படி ஒரு குடும்பத்தை பார்க்க முடியலப்பா. பணம் 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 சொல்லிட்டு பணத்து பின்னாடி ஓடி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஓடி பின்னாடி பார்த்தா நிறைய காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். இரவு நேரத்தில் சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். இன்னைக்கு அவ்வளோதான் செய்தி. உயிரோடு இருக்கும்போது நல்லா சாப்பிட்டு குடிக்கணுமா, நல்லா தண்ணி குடிக்கணுமா, சாப்பிட்டு தண்ணி குடிச்சு இருக்கிற என் போதும்ப்பா, இன்னைக்கு நான் நன்மை செஞ்சுட்டேன் போதும், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், அந்த திருப்தி இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி யோசித்து பாருங்க, கண்டிப்பாக உங்க கூட பேசுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுதிரோம்ப்பா. இந்த நாள் முழுதும் கர்த்தர் தான் எங்களை பாதுகாக்கிறீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதிரோம்ப்பா. இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் பிரியமில்லாமல் எங்களோட வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கோ குறைகளை மன்னித்து உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைனில் இருக்காங்க, அதிகமான பேர் அப்பா ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருங்க. உங்கள் கிருபை அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு வேணும்.
நைட் நேரத்தில் யார் ட்ராவலிங்கில் இருக்கிறவங்களோ கர்த்தர் கூட இருங்க. எந்த நாச மோசங்களுக்கோ ஆபத்துக்கோ வியாதிக்கோ இல்லை ஆக்சிடென்ட்டுக்கோ எல்லாவற்றுக்கும் விலக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க, கட்டளையிடுங்க. நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்ப்பா. எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே எங்களோட அக்கிரமத்தை மன்னித்து குணமாக்கித்தாங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்குது, பிள்ளைகள் இல்லாமல் இருக்குது, நிறைய குடும்பத்தில் தாறுமாறான ஒரு வாழ்க்கையாக இருக்குது, மாறுபாடான ஜனங்களாக இருக்காங்க, இருமாப்புள்ள ஜனங்களாக இருக்காங்க, முறுமுறுக்கிற ஜனங்களாக இருக்காங்க, கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோடு எழும்ப கத்த கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் தனி ஜெபம் பண்ண, தேவனை தேட, குடும்பமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க, வேதத்தை தியானிக்க, உங்களுடைய சமூகத்தில் உமக்கு பிரியமானபடி இருக்க எங்களுக்கு அனுகிரகம் தாங்க. இணைந்துகிற குடும்பங்கள் உங்களோட சந்ததி ஆசிரியப்படணும். மாசமாக இருக்க குடும்பத்தை ஆசிரியங்க, டெலிவரி போகிற குடும்பத்தை ஆசிரியங்க. சில குடும்பத்திலே அப்பா நிறைய உபத்திரத்தின் மத்தியில் ஜெபிக்கிறாங்க, எல்லா வேதனைகளாக நீக்கி போட்டுருங்க. இரவு நேரத்திலே கர்த்தருடைய ஆவியான ஒரு விசேஷமாக உங்கள் பிள்ளைகளோட பேசியிருக்கீங்க. உங்கள் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.